Hi friends, வணக்கம். வெல்கம் டு ஸ்ரீ கிரியேஷன்ஸ் வேர்ல்ட். இந்த வீடியோவில் டிஎன்ஏ கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய அண்ணா யூனிவர்சிட்டி அஃபிலியேட்டட் இன்ஜினியரிங் காலேஜஸோட டாப் 30 லிஸ்ட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த டாப் 30 காலேஜஸ் லிஸ்ட் வந்து உங்களுக்கு தமிழ்நாட்டில் உள்ள எல்லா காலேஜோட ரீஜன்லேருந்து உங்களுக்கு வரும். இது வந்து நான் சென்னை ரீஜன், கோயம்புத்தூர் ரீஜன் அந்த மாதிரி பிரிக்கலை. ஸோ எல்லா கேண்டிடேட்ஸ்க்கும் வந்து யூஸ் ஆகும். இது ரவுண்ட் 1 மாணவர்களுக்கு சிஎஸ்சிலேருந்து எல்லா டிபார்ட்மெண்ட்ஸும் கிடைக்கிற மாதிரி இருக்கும். இந்த காலேஜஸ்ஸு நீங்கள் கொடுத்துருக்க இந்த காலேஜஸ் எல்லாம் வந்து உங்கள் சாய்ஸஸில் இருக்கா அப்படிங்கிறத ஒரு தடவை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இது உங்கள் சாய்ஸஸில் இல்லை அப்படின்னா இதெல்லாம் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் வந்து ஒரு டாப் காலேஜஸ் லிஸ்ட்டு தான். இப்போ வாங்க நம்ம டாப் 30 காலேஜஸ் லிஸ்ட் பார்க்கலாம். உங்களுக்கு இதில் நான் டிஎன்ஏ கோடோட காலேஜ் நேம் சொல்கிறேன், ப்ளஸ் அட்டானமஸ் நான் அட்டானமஸ் அந்த டீட்டெயில்ஸும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. டிஎன்ஏ கோட் நீங்கள் பக்கத்துலேயே நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க, காலேஜ் நேம் பக்கத்துலேயே. ஸோ இப்போ வாங்க நம்ம ஒவ்வொரு இதாக பார்த்துட்டே போகலாம். டாப் 30ல் ஃபஸ்ட் பிளேஸில் இருக்கக்கூடிய காலேஜ் அண்ணா யூனிவர்சிட்டி சிஇஜி கேம்பஸ். இதனோட டிஎன்ஏ கோட் 0001. அதுக்கு அடுத்ததாக செகண்ட் பிளேஸில் இருக்கக்கூடிய காலேஜ் அண்ணா யூனிவர்சிட்டி எம்ஐடி கேம்பஸ், சென்னை குரோம்பேட்டில் இருக்கக்கூடிய காலேஜு. இதனோட டிஎன்ஏ கோட் 0004. அதற்கு அடுத்த பிளேஸில் இருக்கக்கூடிய காலேஜ் கோயம்புத்தூரில் இருக்க கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அட்டானமஸ் காலேஜு. இதனோட டிஎன்ஏ கோட் 2007. அதற்கு அடுத்ததாக ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் காலேஜ் இருக்குது, சென்ட்ரல் எலக்ட்ரோகெமிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டியூட் செக்ரி, காரைக்குடியில் இருக்கக்கூடிய காலேஜ். இது வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட காலேஜ். இதில் வந்து ஒரே ஒரு டிபார்ட்மெண்ட் தான் இருக்குது, உங்களுக்கு கெமிக்கல் அண்ட் எலக்ட்ரோகெமிக்கல் இன்ஜினியரிங் அப்படிங்கிற ஒரே ஒரு டிபார்ட்மெண்ட் தான் இருக்குது. இதனோட டிஎன்ஏ கோட் 5012. அதற்கு அடுத்ததாக தியாகராஜர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் மதுரையில் உள்ள காலேஜ். இதுவும் அட்டானமஸ்ஸு, இது கவர்மெண்ட் எய்டட் காலேஜும் கூட. இதனோட டிஎன்ஏ கோட் 5008. கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி சிஐடி கோயம்புத்தூர், அதுவும் வந்து கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸ் தான், உங்களுக்கு அதுவும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அதற்கு அடுத்ததாக உங்களுக்கு பிஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூரில் உள்ள காலேஜ். இது அட்டானமஸ் காலேஜ் தான், இதுவும் கவர்மெண்ட் எய்டட் காலேஜ். இதனோட டிஎன்ஏ கோட் 2006. அதற்கு அடுத்ததாக சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி சென்னையில் இருக்கக்கூடிய காலேஜ். இதனோட டிஎன்ஏ கோட் 1399. இந்த காலேஜும் வந்து உங்களுக்கு அட்டானமஸ் காலேஜ் தான். அதற்கு அடுத்ததாக பிஎஸ்ஜி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் அப்ளைட் ரிசர்ச், இதுவும் கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய காலேஜ். இதனோட டிஎன்ஏ கோட் 2377. அதற்கு அடுத்ததாக கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர் காலேஜ், ஜிசிடி கோயம்புத்தூர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த காலேஜ் அட்டானமஸ் காலேஜ். இதனோட டிஎன்ஏ கோட் 2005. அதற்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய காலேஜ் ஆர்எம்கே இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் காலேஜ், சென்னையில் திருவள்ளூரில் இருக்குது. இதனோட டிஎன்ஏ கோட் 1113, அதாவது 1113. அதற்கு அடுத்ததாக ஸ்ரீகிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, இது குனியமுத்தூரில் இருக்கக்கூடிய, இது கோயம்புத்தூரில் குனியமுத்தூரில் இருக்கக்கூடிய காலேஜ். இதனோட டிஎன்ஏ கோட் 2718. அதற்கு அடுத்ததாக ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டானமஸ் காலேஜ், ஸ்ரீபெரும்புதூரில் இருக்குது, இருங்காட்டுக்கோட்டை அந்த ஏரியாவில் இருக்குது. இதனோட டிஎன்ஏ கோட் 1219. அடுத்து ராஜலக்ஷ்மி இன்ஜினியரிங் காலேஜ் சென்னையில் தண்டல்மில் இருக்கக்கூடிய காலேஜ், இதுவும் ஒரு அட்டானமஸ் காலேஜ் தான். இதனோட டிஎன்ஏ கோட் 1211. அதற்கு அடுத்ததாக யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட் ஆஃப் அண்ணா யூனிவர்சிட்டி ஏசிடி கேம்பஸ், அழகப்பா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி ஏசிடி கேம்பஸ்னு சொல்லுவாங்க, கிண்டியில் இருக்கக்கூடிய காலேஜ். இந்த காலேஜ்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே டிஃப்ரெண்ட்டான கோர்சஸ் தான் இருக்கும். லெதர் டெக்னாலஜி, அப்பேரல் டெக்னாலஜி, செராமிக் டெக்னாலஜி, அந்த மாதிரி உங்களுக்கு பெட்ரோகெமிக்கல் இன்ஜினியரிங், அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான கோர்சஸ் தான் இருக்கும் இந்த காலேஜ்லையும். இதனோட டிஎன்ஏ கோட் 0002. அதற்கடுத்ததான் குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி அட்டானமஸ் காலேஜ் கோயம்புத்தூரில் உள்ளது. இதனோட டிஎன்ஏ கோட் 2712. அதற்கடுத்ததாக லயோலா ஐகேம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, இது சென்னையில் நுங்கம்பாக்கமில் இருக்கக்கூடிய காலேஜ் அட்டானமஸ் காலேஜ். இதனோட டிஎன்ஏ கோட் 1450. அதற்கு அடுத்ததாக ராஜலக்ஷ்மி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, இது சென்னையில் இருக்கக்கூடிய காலேஜ். இதனோட டிஎன்ஏ கோட் 1432. இதுவும் இப்போ லாஸ்ட் இயர் தான் வந்து அட்டானமஸ் தகுதி வாங்கினாங்க.
இது ராஜலக்ஷ்மி இன்ஜினியரிங் காலேஜோட செகண்ட் காலேஜு, RIT சென்னை அப்படின்னு சுருக்கமாக சொல்லுவாங்க. அதற்கு அடுத்த பிளேஸில் இருக்கக்கூடிய காலேஜ் ஸ்ரீ ஈஸ்வர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், கோயம்புத்தூரில் உள்ள காலேஜ், அட்டானமஸ் தகுதி பெற்றது. இதனோட TNA கோடு 2739. அதற்கு அடுத்ததாக 20th பிளேஸில் இருக்கக்கூடிய காலேஜ் ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, கோவைப்புதூரில் இருக்கக்கூடிய காலேஜ், கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய காலேஜ், அட்டானமஸ் தகுதி பெற்றது. இதனோட TNA கோடு 2722. இப்போ 20 காலேஜஸ் கிட்ட நம்ம வந்து பார்த்துட்டோம், டாப் 20 காலேஜஸ் பார்த்துட்டோம். அதற்கு அடுத்ததாக 21லேருந்து பார்த்துட்டே வருவோம். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, இந்த காலேஜஸ் வந்து ஒரு காலேஜ் வந்து முன்ன பின்ன இருக்கலாம். ஏன்னா இது வந்து லாஸ்ட் இயர் பேசிஸில் தான் நம்ம எடுத்திருக்கோம். லாஸ்ட் இயர்லேருந்து நிறைய காலேஜஸ் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, உங்கள் ரேங்கிங் கட் ஆஃப்லாம் அதை வச்சு செக் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களோட சாய்ஸ் லிஸ்ட் வந்து ரெடி பண்ணுங்கள். இப்போ அடுத்ததாக 21st பிளேஸில் இருக்கக்கூடிய காலேஜ் வந்து அழகப்பா செட்டியார் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. இது சிவகங்கை டிஸ்ட்ரிக்டில் காரைக்குடியில் இருக்கக்கூடிய காலேஜ். இதனோட TNA கோட் 5901. உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜில் பார்த்திங்க அப்படின்னா சவுத் ரீஜனில் காரைக்குடியில் வரக்கூடிய காலேஜில் இது கொஞ்சம் நல்லா பெஸ்ட்டாக இருக்குது. ஸோ அதனால் இது வந்து டாப் பிளேஸில் இருக்குது. கொஞ்சம் ஃபீஸ் வந்து கம்மியாக இருக்கும். கொஞ்சம் கஷ்டப்படுற மாணவர்கள் வந்து இந்த காலேஜும் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் சாய்ஸ் ஃபில்லிங்கில் கொடுக்கும்போது இதையும் நீங்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி இருந்ததுன்னா இந்த காலேஜும் நீங்கள் கொடுக்கலாம். அதற்கு அடுத்ததாக RMD இன்ஜினியரிங் காலேஜ், கும்மிடிப்பூண்டி, சென்னையில் இருக்கக்கூடிய காலேஜ். இதனோட TNA கோட் 1112. இந்த காலேஜும் அட்டானமஸ் தகுதி இருக்குது. அதற்கு அடுத்ததாக கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சேலம், இதுக்கும் அட்டானமஸ் தகுதி இருக்குது. இதனோட TNA கோடு 2615. உங்களுக்கு ஏற்கனவே நம்ம வந்து கவர்மெண்ட் அண்ட் கவர்மெண்ட் எய்டட் இன்ஜினியரிங் காலேஜஸ் வந்து கொடுத்துருக்கோம், ஒரு வீடியோ கொடுத்துருப்போம். அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அதில் வந்து உங்களுக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், பிளேஸ்மெண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு அந்த வீடியோவில் இருக்கும். அதற்கு அடுத்ததாக வரக்கூடிய காலேஜ் வந்து ஈஸ்வரி இன்ஜினியரிங் காலேஜ், ராமாபுரம், சென்னையில் இருக்க காலேஜ். இது அட்டானமஸ் தகுதி பெற்றது. இது நார்மலாக வந்து SRM ஈஸ்வரி இன்ஜினியரிங் காலேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதனோட TNA கோட் 1304. அதற்கு அடுத்ததாக வரக்கூடிய காலேஜ் வந்து பன்னாரி அம்மன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, ஈரோடு. இந்த காலேஜ் வந்து அட்டானமஸ் தகுதி பெற்றது. இதனோட TNA கோட் 2702. அதற்கு அடுத்ததாக வரக்கூடிய காலேஜ் ஸ்ரீ சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ், சென்னை வெஸ்ட் தாம்பரத்தில் இருக்கக்கூடிய காலேஜ். இதுவும் அட்டானமஸ் தகுதி பெற்றது. இதனோட TNA கோட் 1419. இப்போ இதுக்கு அடுத்து வரக்கூடிய காலேஜஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா OC கேண்டிடேட்ஸ்க்குமே உங்களுக்கு வந்து CSC கம்ப்யூட்டர் சென்ட்ரிக் கோர்சஸ் எல்லாம் கிடைக்கும். ஸோ உங்கள் கட் ஆஃபும் இந்த காலேஜோட கட் ஆஃபும் நீங்கள் மேட்ச் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி இருந்ததுன்னா இதை சாய்ஸ் ஃபில்லிங்கில் நீங்கள் கொடுக்கலாம். அதற்கு அடுத்ததாக வந்து வேலம்மாள் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி, மதுரையில் உள்ள காலேஜ். இதனோட TNA கோட் 5986. அதற்கு அடுத்ததாக கொங்கு இன்ஜினியரிங் காலேஜ், ஈரோடு. இதனோட TNA கோட் 2711. அதற்கு அடுத்ததாக சென்ட் ஜோசப்ஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், OMR, சென்னையில் இருக்கக்கூடிய காலேஜ். இதுக்கும் அட்டானமஸ் தகுதி இருக்குது. இதனோட TNA கோட் 1317. இந்த காலேஜோட TNA கோட் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க, 1317. ஏன்னா சென்ட் ஜோசப்ஸ் அப்படிங்கிற நேம்லேயே நிறைய காலேஜஸ் இருக்குது. இது வந்து டாப் 30க்குள்ளே வரக்கூடிய காலேஜ். OMR சென்னை அப்படிங்கிற அட்ரஸ் இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய பிளேசஸில் வந்து வேறு வேறு டிஸ்ட்ரிக்டெல்லாம் இந்த காலேஜோட நேமில் அப்படியே அதாவது சிமிலராக இருக்கும். உங்களுக்கு ஒரே ஒரு லெட்டர் மட்டும் மாறி இருக்கும். சென்ட் ஜோசப்ஸ் இன்ஜினியரிங் காலேஜ்னு இருக்கலாம், இல்லை சென்ட் ஜோசப் இன்ஜினியரிங் காலேஜ் அந்த மாதிரி இருக்கலாம். ஸோ வந்து நீங்கள் அந்த ஸ்பெல்லிங் பார்த்துக்கோங்க. சென்ட் ஜோசப்ஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், OMR சென்னை, இந்த அட்ரஸோடு இருக்குதா அப்படின்னு அந்த காலேஜை பார்த்துக்கோங்க. இதனோட TNA கோடும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, 1317. இந்த காலேஜும் வந்து நல்ல காலேஜ், பிளேஸ்மெண்ட்ஸ் எல்லாம் நல்லாயிருக்கும். அதற்கு அடுத்ததாக டாப் 30ல் 30th பிளேஸில் இருக்கக்கூடிய காலேஜ் வந்து ஸ்ரீ ராமகிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜ், கோயம்புத்தூர். இதுவும் அட்டானமஸ் தகுதி பெற்றது. இந்த காலேஜோட TNA கோட் 2719. இந்த காலேஜஸ் எல்லாம் வந்து ரவுண்ட் 1 ரவுண்டு 2 மாணவர்கள் வந்து சாய்ஸ் ஃபில்லாக வந்து தாராளமாக கொடுக்கலாம். நம்ம ஆல்ரெடி டாப் 15 இன்ஜினியரிங் காலேஜஸ் சென்னை ரீஜன் பார்த்துருக்கோம். சாய்ஸ் ஃபில்லிங் வீடியோஸும் பார்த்துருக்கோம், கவர்மெண்ட் அண்ட் கவர்மெண்ட் எய்டட் இன்ஜினியரிங் காலேஜஸ் வச்சு. அதுக்கு அடுத்ததாக டாப் இன்ஜினியரிங் காலேஜஸ் வச்சு CSC, ECE, அப்புறம் CSC சென்ட்ரிக், ECE சென்ட்ரிக், EEE அந்த டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் வச்சு சாய்ஸ் ஃபில்லிங் வீடியோஸும் பார்த்துருக்கோம். ஸோ அந்த வீடியோஸோட லிங்க்கெல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், அதுவும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அது எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
இங்கே கொடுத்துருக்க இந்த காலேஜஸ் எல்லாம் வந்து உங்கள் சாய்ஸஸில் இருக்கா அப்படிங்கிறத ஒரு தடவை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இது உங்கள் சாய்ஸஸில் இல்லை அப்படின்னா இதெல்லாம் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் வந்து ஒரு டாப் காலேஜஸ் லிஸ்ட்டு தான். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.